சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/8/2026 வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 3ஆம் நாள், அஷ்டமி திதி இன்று இரவு 9:19 வரை, விசாகம் நட்சத்திரம் இன்று காலை 9:08 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, அதை நீங்கள் அப்படியே முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கு அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கு, அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கு மிகப்பெரிய நல்ல உயர்ந்த நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. தேய்பிரையாக இல்லாமல் ஒரு வளர்பிரையாக அர்த்த சந்திரன்னு சொல்லப்படக்கூடிய அஷ்டமி திதி சந்திரனாக வலிமையாகத்தான் இருக்கிறார். இருந்தாலும் சந்திரன் 8இல் மறையும் போது ஒரு மாதிரியான மனக்குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். இதை செய்கிறதா அதை செய்கிறதா, பாம்பா கயிறான்னு தெரியாமல் இவர் நல்லவரா அவர் நல்லவரா, இதை தேர்ந்தெடுத்தால் நல்லதா அதை தேர்ந்தெடுத்தால் நல்லதா, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கும். மனம் கொஞ்சம் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் என்பதால் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் அப்படி இப்படின்ட்டு டக்குன்னு ஒரு மாதிரியாக முடிவெடுக்காமல் எந்த முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நைட்டில் தூர பயணங்கள் போகிறவங்க, சூட்கேஸில் இந்த நகை பணம் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் தூங்கினா கூட பக்கத்துலேயே சூட்கேஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கைப்பொருள் மேலே ஒரு கவனம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு விலை உயர்ந்த செல்ஃபோன், ரொம்ப காஸ்ட்லி ஃபோன் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு ட்ரெயினில் போகிறது, பின் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போகக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் எதிலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொருளாதாரத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் வளர்பிறை சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் இன்றைக்கு ராசிக்கு சுவர் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சந்திரனுக்கு இப்போது உச்சகுருவின் பார்வை வேறு இருக்கிறதா, முயற்சிகள் அப்படியே கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு உண்டு. ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. இவரையே நம்ம ஹஸ்பண்டாக தேர்ந்தெடுக்கக்கூடாது, இவரையே நம்ம மனைவியாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு இந்த ப்ரொப்போசல் என்று சொல்லப்படக்கூடிய கொஞ்ச நாளாக பழகிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நேர்மையான முறையில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. நண்பர்களுக்கிடையே இன்றைக்கு ஒரு இணக்கமான உறவுகள் இருக்கும். சிலருக்கு கௌரவம் அதிகமாகக்கூடிய சில வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைத்து ஒரு செயலை செஞ்சு அந்த செயலை செய்து முடித்தவுடனே நல்ல பேர் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நல் வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக நற்பெயர் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் கூட 6ஆம் இடத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள். வேலையில் முழுமையான நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மேலதிகாரியோடு கொண்டிருந்த முரண்பாடுகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு மேலதிகாரியாக ஆகக்கூடிய பதவி உயர்வு அமைப்புகள் இன்றைக்கே கிடைக்கலன்னா கூட உங்களை ஏன் இந்த டாப் ஆஃபீஸராக ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஃபைல் மூவ்மெண்ட் ஆகிறது, அல்லது ஒருவருடைய மனமாற்றம். மேலதிகாரி உங்களை விட மேலே இருப்பவர், முதலாளி போன்றவர்கள் உங்கள் மீது கண் வைத்து நல்ல விதமாக இவரை கொஞ்சம் கைதூக்கி விடலாம் என்கின்ற ஒரு அலுவலகத்தில் சாதகமான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் கட்டுப்படும். கடன் தொல்லைகள் கட்டுப்படும்னா கொஞ்சம் காசு பணத்தை கொடுக்கணும், கடன்காரருக்கு டியூ கட்டணும். 2 டியூ கட்டலை, 1 டியூ கட்டலை, டியூ பெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த டியூவை கட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பண வருமானம் கொஞ்சம் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். வெள்ளை நிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் நீச்சத்தில் இருந்தாலும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாள், அதிர்ஷ்ட நாள் இன்னைக்கு. ராசிநாதன் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். எதிலும் ஒரு பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்புகள் செயல்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். மனம் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். இன்றைக்கு வரக்கூடிய சிந்தனைகள் நல்லாயிருக்கும்.
எல்லா நிலைமையிலையுமே எது நமக்கு சரியாகும், எது நமக்கு கட்டுப்படியாகும், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற எல்லாத்துலேயும் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாள் இன்றைக்கி. கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஒரு 10-15 வருஷத்திற்கு அடுத்து மறுபடியும் ஜென்மச்சனி வருகின்ற அளவிற்கு தான் கொஞ்சம் கஷ்டங்கள் வருமே தவிர, இப்போது ஏற்கனவே கடந்த 4 அல்லது 5 வருடங்களாக இருந்து வந்த ஒரு கஷ்டம், நஷ்டம், பின்னடைவு, செட்பேக் எல்லாத்தையும் அப்படியே தீர்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பிள்ளையை பற்றிய கவலைகள் தீரும். பிள்ளைங்கள் நமக்கு ஏறுக்குமாறாக ஏதாவது செஞ்சது அல்லது சம்மதம் கொடுக்காதது, ஊரில் இருக்குது திரும்பி வர மாட்டேங்கிறான், அல்லது இந்த வேலை இந்த தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் இருக்குது, பிள்ளையுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இல்லை, இது அப்படி இருக்குது அது இப்படி இருக்குன்ட்டு குழந்தைகளை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் மீது கொஞ்சம் நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள், அவர்களிடையே மாற்றம் தெரியக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். தொழில், ஜீவனம் போன்றவைகள் இன்றைக்கு சிறப்பாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மாணவ கண்மணிகளுக்கு அருமையான அமைப்பு இப்போது உண்டு. உண்மையிலே சிம்மராசிக்காரர்கள் இப்போ பூர நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை, மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. பரவாயில்லைங்க, முன்ன மாதிரி இல்லை, ஏதோ கொஞ்சம் எனக்கும் நல்லது நடக்கிற மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரியான அளவுகள் வந்திருக்கு. இளைய பருவத்தினர் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறத போல் ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அட்டமத்து சனியுடைய பாதிப்புகள் இப்போது லேசாக அப்படியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. ஆயினும் கவலைப்பட வேண்டாம். அடுத்து வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக 2027 ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அட்டமத்து சனி விலகுது. அட்டமத்து சனி இனிமேல் படிப்படியாக கெடுதல்களை குறைத்து கொண்டு தான் ஆக வேண்டும் என்பதால் எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மாணவ கண்மணிகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த பின்னடைவு, சரியான கல்வி கற்க முடியாத ஒரு சூழ்நிலை, மனசில் பதியாத ஒன்று அமைப்பு, நல்லா தாங்க படிக்கிறேன், பரீட்சையில் போய் உட்காந்து எழுதும் போது எல்லாம் மறந்து போயிடுறேன், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அப்படியே கொஞ்சம் விலகுங்க. இளைய பருவத்தினருக்கு எதிர்காலத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான அறிமுகங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒருவர் இன்றைக்கி பார்த்து நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு அவர் மூலமாக அவர்கிட்டே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே மேலே போகணும்ப்பான்ற மாதிரியாக ஒரு உயர்வுக்கு ஒருவரை நம்பி இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த உயர்வுக்கு காரணமானவர் தானே அறிமுகமாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரர்களுடைய முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இசைத்துறை சார்ந்தவர்கள், பாட்டுத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் ஃபேமஸ் ஆகணுன்ற அமைப்பில் சோஷியல் மீடியாவில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானே ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமான்னு பார்க்குறேன், சினிமா எடுக்கலாமான்ற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு வகையில் பிரபலமாக வேண்டும் என்கின்ற முயற்சியில் சிறு வயதிலிருந்தே இருந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அதற்கு ஏற்றாற்போல் சில சம்பவங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான சூழல் இப்போது இருக்கும். கணவரை பற்றிய, குழந்தைகளை பற்றிய கவலைகள் படிப்படியாக விலகக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ஜீவனாதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் மூலமாக, வியாபாரம் மூலமாக ரொம்ப நாளாக காசு போய் அங்கே மாட்டிக்கிச்சு, இங்கே மாட்டிக்கிச்சு, இவர்கிட்ட தேவையில்லாமல் ஒரு பொருளை சப்ளை பண்ணிட்டேன், திருப்பி வாங்கவே முடியல, பொருளையும் திருப்பி எடுத்தாலும் சரியாக வராது, பொருளுக்கான காசைத்தான் வாங்கினா, விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக இருக்கிறார், இவர்கிட்ட போய் எப்படி காசு வாங்குறதுன்ட்டு கொஞ்சம் தொழில் ரீதியாக பணம் சிக்கலாகி விட்டது என்று மண்டையை பீத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே காசு திரும்ப வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் கொஞ்சம் ஒரு நிம்மதிகளும் சந்தோஷங்களும் பணவரவு வரும் என்கின்ற நம்பிக்கைகளும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் இன்றைக்கு உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறனால சிறப்பான திட்டங்கள் மனசுக்குள்ளே இன்றைக்கி வரும். இதை இப்படி பண்ணலாம், கிளை திறக்கலாம், டீலர்ஷிப் எடுக்கலாம், இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அந்த முயற்சிகளுக்கான பலித ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணவரவிற்கு ஏற்ற நாளாகவும் சுலபமான வழிகளில் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை மனம் யோசிக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு ராசியிலேயே அமர்ந்து உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். கௌரவம் அப்படியே மதிப்பெல்லாம் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும்.
ரிஷிகராசிக்காரர்களுக்கு சமீப காலங்களில் கோச்சாரம் மிக அருமையாக கை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. இது வரைக்கும் எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பயந்துகிட்ட இடத்துலலாம் தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அந்த இடத்துல கெட்ட பேர் வந்துடுமோ, இந்த இடத்துல கெட்ட பேர் வந்துடுமோ, அல்லது ஒரு வாய்ப்பு தேடி அலைகிறனே, இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே, அதிர்ஷ்டமே இல்லாதவனா நான், ஏன் இப்படி இருக்குது, மற்றவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேனே, இந்த மாதிரி தன்னை பற்றியே கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான மன சூழ்நிலையில் இருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அந்த சூழ்நிலை அமைப்பிலிருந்து நல்ல மாற்றங்களும் உங்களை பற்றிய உயர்வு நம்பிக்கை எண்ணங்களும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விருச்சிகராசிக்காரர்கள் படிப்படியாக முன்னேற்றத்தை நோக்கி போவீர்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சாதகமான கோச்சார அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு மாறி வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் ஒரு 2-3 வருஷத்திற்கு பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பக்கூடிய, அதற்கேற்றாற் போல சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் மறைந்து நீச்சனாகி அதே நேரத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். சிலருக்கு கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வெளிநாட்டில் அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அல்லது என் மேலே ஒரு சிறு வழக்கு இருக்கிறது, அல்லது காவல்துறை அமைப்புகளோடு கொஞ்சம் தொடர்பு, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எதிர்பார்க்குறேன், ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு சரியாக நடக்குமா, தீர்ப்பு எனக்கு சாதகமாக வருமா, இந்த மாதிரியான ஒரு மனக்கலக்க அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற நாடுகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எல்லாத்துலேயும் இருந்தும் அப்படியே வெளிவருவீங்க. ஏன்னா ராசிநாதன் இப்போது 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இது ஒன்றே உங்களை பரம்பொருள் காப்பாற்றும் என்பதற்கான ஒரு சரியான அமைப்பு என்பதால் எதுலேயும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. இங்கே உள்நாட்டிலேயே பிறந்த நாட்டிலேயே பிறந்த மாநிலத்திலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செலவுகள் இருந்தால் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு தாயோடு ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் உறவு நல்லாயிருக்கும், மனைவி உறவு நல்லாயிருக்கும், கூட்டாளிகள் நண்பர்கள் போன்றவர்கள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இரட்டை வருமானம் குடும்பத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மனைவியின் சம்பந்தப்பட்டவர்கள், மச்சான், மாமா இவங்க போன்றவர்கள், அல்லது மனைவி கூட பிறந்தவர்கள், அதனுடைய தூரத்து உறவினர்கள், இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவர்கள் மூலமான நல்ல ஹெல்ப் வரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கார ஆண்களுக்கு உண்டு. அதே மாதிரி மகர ராசிக்கார பெண்கள் சகோதரிகள் எல்லாருக்குமே அந்த பக்கம் இருந்து வந்த ஒரு மன அழுத்தம், மாமனார் நல்லா இல்லை, மாமியார் எப்போ பார்த்தாலும் என்னை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, மாமியாருடைய வேலையே கரித்து கொட்டுவது தானே, நீங்கள் மாமியார் ஆகும்போது அது உங்களுக்கு புரியும் என்பது தான் உண்மையும் கூட. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை லாபகமாக சாதுரியமாக நீங்கள் கையாளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெற்றிகள் கிடைக்கும். சட்டப்பூர்வமான போராட்டத்தில் வெற்றிகள். இந்த இடத்துல நம்மளால் சமாளிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே எந்த இடத்தையும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் அதை சமாளிப்பீர்கள் என்கின்ற ஒரு உன்னதமான தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான நாள். 6ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். வேலையில் இன்றைக்கி பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வேலையை விட்டுறலாமான்னு நிறைய பேருக்கு கொஞ்சம் எண்ணங்கள் வரும். இருக்கிற டார்ச்சரில் இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது, இவ்வளவு தூரம் உழைக்கிறோம், அப்படி இருந்தால் நமக்கு ஒரு வீட்டுக்கு சரியானதை வாங்கக்கூட முடியலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான பதில், சாதகமான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலர் வேலையில் இருந்துக்கிட்டே சைடு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நினைப்பீங்க. கடன் கொஞ்சம் வாங்குறதுக்கு இது வரைக்கும் பயப்பட்டவங்கலாம் தைரியமாக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடன் வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி கட்ட முடியும் என்கின்ற தைரியங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது.
படிப்படியாக முன்னேற்றங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு அமையும். கடந்த 3-4 வருஷங்களாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி அமைப்பு முழுவதுமாக வருகின்ற ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியின் மூலமாக முழுவதுமாக 7.5 சனி விலகுது. 7.5 சனி விலகும் பொழுது ஒரு நல்ல செட்டப், அதாவது ஒரு வகையான ஒரு ஜீவன அமைப்பு உருவாக வேண்டும் என்பதால் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் வலிமையோடு இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. தந்தை மீது கொண்டிருந்த ஏதாவது ஒரு வகையில் ஒரு கொஞ்சம் கவலைகள் எல்லாம் அப்படியே இப்போது மீனராசிக்காரர்களுக்கு விலகும். அப்பா இதை செய்யவே மாட்டேன்றாரு, அல்லது அப்பா அப்பாவாகவே இல்லை, அவருடைய பொறுப்பு அவர் உணரலை, எல்லா வகையிலையும் எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறார் அப்படி கஷ்டப்படுத்துகிறார், வீட்டிற்கு இல்லை, வீட்டிலேயே வர்றதில்லை, அல்லது தூர இடத்திலிருந்து இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார், அல்லது வேறு விதமான பழக்க வழக்கங்கள் எங்களை பாதிக்கிறதுன்ட்டு தந்தை மீது ஏதாவது ஒரு வகையில் வருத்தத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே அவரால் இனிமேல் கொஞ்சமாவது ஏதாவது நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமையும். சிலருக்கு பாக்கியங்களை அனுபவிப்பதற்கு இருந்து வந்த தடைகள் விலகுகின்றன. சிலருக்கு தொலைதூர தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இப்போதே அதுக்கான பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகள். இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுவோம், ஸ்ரீரங்கத்தில் போய் தாயாரை போய் சேவிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு தெய்வத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை வைத்து அந்த தெய்வத்தை தரிசித்துட்டு வர்றதன் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய, அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்றைக்கு புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்த நிபுண யோகம் என்பதுடைய விளக்கத்தை பார்த்த நிலைமையில் அதே நேயர் கேட்டிருந்த புதாதித்ய யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதனால என்ன பலன்கள் அப்படிங்கிற யோக விளக்கத்தை இன்றைக்கு பார்த்துடலாம். பழைய நூல்களில், சில மூல நூல்களில் புதாதித்ய யோகம் இருப்பவன் அந்த அரசனாவான், இந்த மந்திரி ஆவான், யானை குதிரைகளுக்கு சொந்தக்காரனாக இருப்பான், அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதுலேயும் புதாதித்ய யோகம், இந்த ஆதித்ய யோகம் என்கின்ற அமைப்பு 1, 4, 8 போன்ற இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய நன்மையாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பொதுவான அமைப்புங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, சூரியன் கூட பக்கத்திலேயே எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருக்கிற கிரகம் இந்த புதன். நேற்று நான் சொன்னதைப் போல, சுக்கிரனுக்கு சொன்னதைப் போல புதன் அதைவிட நெருக்கமாக இருக்கின்ற அமைப்பில் வருஷத்தில் 300 நாள் புதனும் சூரியனும் சேர்ந்தே தான் இருப்பாங்க. அப்போ அந்த வருஷத்தில் 300 நாள் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த புதாதித்ய யோகம் என்பது கண்டிப்பாகவே இருக்கும். ஆக புதாதித்ய யோகம் இருப்பவர்கள்லாம் அரசராகிடுவாங்களா, 1000 யானை வச்சுருப்பாங்களா, 10,000 குதிரை வச்சுருப்பாங்களா, 2000 தேர் வச்சுருப்பாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. யோகங்களை சில முழுமையான அமைப்பில் புரிந்து கொள்ள வேண்டியது கண்டிப்பாக அவசியம். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை. அவர் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் 1 டிகிரியில் நெருங்கியிருந்தாலும் அவருடைய இயல்பை அவர் கண்டிப்பாக இழக்காமலேயே இருப்பார். நண்பரோடு புதன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் புதனுக்கு அங்கே வலுவில்லை என்பது தான் உண்மை. 1, 4, 8 அவர் புதாதித்ய யோகம் வலுவாக இருக்கும் என்றால் எதிரே சந்திர அதியோகத்தில் அவர் கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு யோகமும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அதிக சுபத்துவமாக இருக்கின்ற கிரகம் 8ஆம் இடத்தில் ஒரு யோகம் அமைந்திருந்தாலும் கூட கெடுபலன்களை தராது. ஆக புதாதித்ய யோகம் என்பது, அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது என்பது, ஆதித்யன்னா சூரியன், புதன்னா புதன், அந்த புதாதித்யம் அப்படின்றது ஆதித்யனோடு புதன் சேர்ந்திருக்கின்ற யோகம் என்பதை, இணைவு என்பதை சொல்லுகிறது. எல்லா இடங்கள்லையும் கிரகங்கள் சேருவது இயற்கை. ஒரு நாளைக்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது பல லட்சம் பேர் பிறப்பாங்க. அந்த பல லட்சம் பேருக்கும் அந்த யோகம் வேலை செய்யுமானா கண்டிப்பாக வேலை செய்யாது. லக்னத்திற்கு ஏற்றாற் போல், அதனுடைய சுபத்துவ தன்மைக்கு ஏற்றாற் போல் லக்னம் வந்து விடுகிற போதே அந்த கிரகம் 1, 4, 8 எந்த இடத்துல இருக்கின்றது, மறைவிடங்களில் இருக்கிறதா, கேந்திர கோணங்களில் இருக்கிறதா என்பது தெளிவாகிவிடும். ஆகவே சூரியனும் புதனும் எங்கு சேர்ந்திருந்தாலும் அந்த இடத்துல சூரியனோ புதனோ சுபத்துவமாக இருப்பது மிகப்பெரிய மேன்மை. பௌர்ணமி அமைப்புகள் இருக்கும்போது, அன்றைக்கு பௌர்ணமியாக இருந்தால் சூரியனை சந்திரன் 7ஆம் பார்வையாக பார்ப்பார், இது ஒரு மேன்மை. அல்லது பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருந்தால் கூட புதனுக்கு அந்த சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். இந்த புதாதித்ய யோகத்தில் சுக்கிரன் உள்ளே இருந்தார் இன்னும் மேன்மை. அது இன்னும் ஒரு வகையில் ஒரு சுபத்துவம். சூரியனையும் புதனையும் சுக்கிரன் உள்ளே நுழைந்து சுபத்தன்மையோடு ஆக்குகிறார் என்பதை தான் நான் அந்த சுபத்துவ தன்மை அப்படின்னு சொல்கிறேன். அதை போலவே குரு பார்த்தாலோ குரு இணைந்தாலோ மிகப்பெரிய சிவராஜ யோகமாகவும் இது நல்லபடியாக மாறும்.
சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது இயல்பான ஒன்றுதான். அதை மிகைப்படுத்தி அப்படி யோகம் இப்படி யோகம் என்பது கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக ஜாதகம் பார்க்கும் பொழுது அல்லது ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதில் அப்படி ஒன்றும் இல்லையே என்பதை தெள்ளத் தெளிவாகவே ஜோதிட மாணவர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். எந்த இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறதோ அந்த இடம் பௌர்ணமிக்கு அருகே இருந்து, அதாவது சந்திரன் இவர்களுக்கு எதிரே இருந்து, அங்கே சுக்கிரனும் உள்ளே நுழைந்து குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது அந்த லக்னத்திற்கு ஏற்றாற் போல சூரியனும் புதனும் அந்த லக்னத்திற்கு எப்படிப்பட்ட ஆதிபத்தியத்தை கொண்டவர்கள், நல்லவர்களா தீயவர்களா என்பதை பொறுத்தும், லக்னம் லக்னாதிபதியுடைய வலிமையை பொறுத்தும், இந்த 2 கிரகங்களுடைய தசை வருவதை பொறுத்தும் தான் இந்த புதாதித்ய யோகம் செயல்படும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.